ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 3 பூவில் யாருக்கு எந்த பூ பிடிச்சிருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சஷ்டிகா, இது செம்பருத்தி பாருங்கள், இலையே விடலை, வச்ச மாதிரியே இருக்குது. அதில் சின்னோண்டு பூ பூத்துருக்கு. இது ரோஸு நல்ல பெரிய பூவாக பூத்துருச்சு. அடுத்தது மொட்டு வச்சுருக்கு. யாருக்கெல்லாம் இந்த 3 பூவில் பிடிச்சிருக்குங்கிறதுல கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எதிர்பார்க்குவோம் கமெண்ட்ஸை. இன்றைக்கி என்னோடய சாயந்தர வேலை தாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி போல் பழைய சாதம் இருந்ததை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். உடம்பே பார்த்தீங்கன்னா பழையது சாப்பிட்ட உடனே மதன்னு சுறுசுறுப்பே இல்லாமல் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், நைட்டுக்கு மாவு இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அலட்சியமாக படுத்துட்டேன். திடீர்னு பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி நைட்டு என்ன சாப்பாடு அப்படிங்க. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நான் என்ன வைக்கிறோமோ அதை தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மனுஷன் வாயை திறந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டார். என்ன தோசை சட்னி தான் அப்படின்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் சட்னின்னு இதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி சிக்கன் வாங்கி கிரேவி வை அப்படின்ட்டாங்க. என்னடா திடீர்னு இப்படி சிக்கனை வாங்கி கிரேவி வைக்க சொல்லிட்டாங்களே, மணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியாரை போய் வாங்கிக்கிட்டு வர சொன்னேன். இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரின்ட்டு சிக்கன் இருக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே வெங்காயமும் இல்லை, அதையும் வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லா வேலையும் முடிஞ்சால் எப்பொழுதும் போல் சஷ்டிகா பாருங்கள், சாதனா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. ப்ரெட் இருந்துச்சு, அந்த ப்ரெட்டை சூடு பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே டீயை குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு ப்ரெட் எடுத்து சாப்பிட்டோம். அந்த ப்ரெட்டில் 2 எடுத்து வச்சு ப்ரெட் காம்ஸ் செய்கிறேன் அப்படின்ட்டு சிக்கனை பார்த்தோன்னே அதை நான் செஞ்சு பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா செஞ்சுட்டு இருந்தது. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. சிக்கனை ஏதோ கிரேவி பண்ண போகிறோம்ப்பா, இப்போ செய்ய வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை லீவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டேன். பாப்பா பாருங்கள், 2 பேரும், சாதனாவும் சரி பெரிய பாப்பாவும் சரி, அது காலேஜில் நடந்தது, சாதனா ஸ்கூலில் நடந்தது, ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவி வைக்க வந்துட்டேன். எல்லா மசாலையும் ஒன்றா தலையில் கொட்டி ஏதோ பண்ணிட்டேங்க இன்றைக்கி சிக்கன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சிக்கன் கிரேவி செய்கிற மூடு இல்லை. சட்னியை வச்சுட்டு நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டு படுப்போம் அப்படின்னு இருந்தால் கிரேவின்ட்டாங்க. அதனால் எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு கிரேவி செய்கிற மூடே இல்லை, ஆனால் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கின்னு பாருங்கள், என்றைக்கு சுமாராக செய்கிறோமோ அப்போ தான் சூப்பராக இருக்குங்குவாங்க. எல்லா மசாலாவும் போட்டு இன்றைக்கி வித்தியாசமாக செய்வோன்னு நம்ம செய்யும்போது நல்லாவே இல்லை அப்படிங்குவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தாங்க, ஏதோ ஒரு மாதிரி எல்லா மசாலாவையும் போட்டு எல்லாம் போட்டு ஏதோ ஒரு வழியாக சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். பாப்பா 2 பேருக்கும் தோசை ஊற்றி வச்சுட்டேன். சஷ்டிகாவுக்கு கல்லீரல் போய் கிடச்சிட்டு போல் இருக்குது. அந்த இதை கிள்ளி பிச்சு பார்க்குறாங்க, அது பிக்கவே முடியல. என்னம்மா இந்த கறி மட்டும் என்னால் பிக்கவே முடியலை அப்படின்ப்பா சொன்னிச்சு. அதை பார்த்தா கல்லீரல், இது பிக்க முடியாதுப்பா, அப்படியே எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றாவே உட்காந்து, நான் பாப்பா 3 பேரும் எல்லாருமே உட்காந்து தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன தான் இவ்வளோ இது சிக்கன் கிரேவி பண்ணினாலும் இந்த பெரிய பாப்பா இருக்குது பாருங்கள், அது நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. மிளகாத்தூளில் பூண்டை நுணுக்கி போட்டு எண்ணெயை ஊற்றி அதை சாப்பிட்டோன்னா எல்லாருமே அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கிரேவி பண்ணால் எல்லோரும் மிளகாத்தூளை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்க அப்பா சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. தலையை வலிக்குதுன்னு உட்காந்தாரு. நான் மசாஜ் பண்ணி விட்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாப்பாவும் ஒன்று மசாஜ் பண்ணி விட்டுட்டு சிண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. சஷ்டிகா பாருங்கள், ஏதோ முகத்தெல்லாம் பஞ்சு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப, வாய் எப்படி வை, வாய் எப்படி அப்படி வை அப்படின்ட்டு அடிக்கிது பாருங்கள், ஒழுங்காக காட்ட மாட்டுறாங்க அப்படின்ட்டு. இந்த பியூட்டிஷியன் யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.